வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபைனலா நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து நம்மளோட ராமேஸ்வரம் தீவுல, பாம்பன்ல வந்து நடக்கப்போது. புதிய பாம்பன் பாலத்தை ஏப்ரல் 6ஆம் தேதி ஓப்பன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். நியூஸ்லயும் பார்த்துருக்கலாம். நம்ம வீடியோஸ் மூலியமும் நீங்க வந்து அறிஞ்சிருக்கலாம். சரிங்களா? இப்ப என்னன்னா, நம்ம இப்ப ரீசென்ட்டா வந்து ரொம்ப ஷார்ட்ஸ் வீடியோ போடணும். அதுல ரொம்ப பேர் கேள்வி கேட்றீங்க. அதாவது 6ஆம் தேதி ஓப்பன் பண்ண பிறகு எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் போகுமா? அதுக்கப்புறம் புதுசா ஏதோ ட்ரெயின் விட்டுருக்காங்களே, அந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து 6ஆம் தேதி இருந்தே ஸ்டார்ட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோல வந்து குடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போதைக்கு என்னன்னா, 5ஆம் தேதி ஃபுல்லாவே இந்த தீவே வந்து அ ஃபுல்லா ரயில்வேவோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஃபுல்லா வந்து போலீஸ் படையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு செக்யூரிட்டி எல்லாருமே வந்து தயாரா இருக்காங்க. அந்த மாரி தான் இந்த தீவே இப்போதைக்கு இருக்கு. நம்மளால போய் இன்னைக்கு என்ன நடக்குதோ, அத வந்து ஷூட் பண்ண முடியல. சரிங்களா? இது என்ன காட்சின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து 4ஆம் தேதி 4வது மாசம் 2025 நைட் வந்து லைட் வந்து போட்டிருந்தாங்க புதிய பாம்பன் பாலத்தில. அந்த லைட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து போட்டிருக்காங்க. இப்போதைக்கு ஓப்பன் பண்ண போறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான். அந்த காட்சியையும் பார்த்துட்டு, இந்த லைட்லாம் எப்போதுமே எரியுமா? அப்படின்னு சொல்ற மாரிலாம் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட் எப்போதுமே எரியுமா? அப்படின்னு சொல்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏதாவது ஒரு அ ஃபெஸ்டிவல் டைமோ, இல்ல திடீர்னு அவங்க நெனச்சாங்கன்னா, அந்த லைட்ட ஆன் பண்ணுவாங்க. பட் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த பாலத்த ஓப்பன் பண்ண பிறகு டெய்லி எரியுமா? இல்லையா? அப்படின்னு சொல்ட்டு. இந்த லைட்டுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த கேள்வி கேட்டிருங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா, 6ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா ட்ரெயினுமே ராமேஸ்வரம் போகுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 6ஆம் தேதி 4வது மாசம் 2025ல புதுசா வந்து 16104 அப்படின்னு சொல்ற ட்ரெயின வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்றாங்க. அதாவது 16103, 16104 அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம், தாம்பரம் டூ ராமேஸ்வரம் அந்த ட்ரெயின் வந்து ரெடியா இருக்கு. அத வந்து புதுசா வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. நரேந்திர மோடிஜி ஐயா வந்து ராமேஸ்வரத்திலருந்து. அந்த ட்ரெயினு நாளைக்கு 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அந்த ட்ரெயினுக்கான புக்கிங் வந்து ஆல்ரெடி ஓப்பன் ஆகி அவைலபிள்ல இருக்கு. ராமேஸ்வரத்தில இருந்து நாளைக்கு 4 மணிக்கு அந்த ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட்டா இந்த தீவுல இருந்து புதிய பாம்பன் பாலத்த பயணிகளுக்காக கடக்க போகுது. இதுவரை இருந்த எல்லா ட்ரெயினுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ்க்காக மட்டும் தான் வரும். சரிங்களா? இப்போதைக்கு என்னன்னா, முதல் ட்ரெயினா நாளைக்கு 6ஆம் தேதி அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் தான் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. அது வந்து நியூ சர்வீஸ். அதாவது பழைய ட்ரெயின்லாம் இல்ல. புது சர்வீஸ் ராமேஸ்வரம் டூ தாம்பரம், தாம்பரம் டூ ராமேஸ்வரம் வந்து ரெடி ஆகுது. சரிங்களா? அந்த ட்ரெயினு பாம்பன் பாலத்த முதல் முறையா கடந்து போப்போது. அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு அந்த வீடியோஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக. அதனால தொடர்ந்து நம்ம கூட பயணிங்க. அதுலயுமே என்னென்ன ஸ்பெஷல் திங்ஸ் நடக்குது, என்னென்ன காட்சிகள்லாம் நல்லாருக்கோ, அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து குடுக்குறேன். சரிங்களா? 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு எல்லா ட்ரெயின் வர்றதுக்கான பெர்மிஷன் குடுத்துட்டாங்க. அதாவது மதுரை பேசஞ்சரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சென்னை ட்ரெயினா இருக்கட்டும், எல்லாமே வந்து 7ஆம் தேதியிலருந்து அதுக்கப்புறம் வர்ற எல்லா ட்ரெயினும் மேக்ஸிமம் வந்து ராமேஸ்வரம் வர ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்னு சொல்றது தான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு. பட் நாளைக்கு அந்த ஓப்பன் பண்ண பிறகு தான் எல்லா ட்ரெயினுமே வரும். சரிங்களா? ஆல்ரெடி டைமிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லோக்கல் பேசஞ்சரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டைமிங் சேஞ்ச் பண்ணிட்டு, இந்தந்த இந்தந்த ட்ரெயின் எல்லாம் இந்த டைம்ல வர்ற மாரி. ஏன்னா ஆல்ரெடி வந்து ராம்நாட் வரைய தானே வந்துச்சு. அதனால டைமிங்ல ரொம்ப சேஞ்சஸ் இருந்துச்சு. இப்போதைக்கு எல்லா ட்ரெயினும் நமக்கு ராமேஸ்வரம் வரப்போகுது. சரிங்களா? இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 6ஆம் தேதி 4வது மாசம் 2025ல பிரதமர் நரேந்திர மோடிஜி ஐயா வந்து தமிழகம் வர்றாங்க. புதிய பாம்பன் பாலத்த ஓப்பன் பண்றதுக்கு. அவங்களுக்கான ஷெட்யூல் டைம் வந்து 11:30 மணியில இருந்து 3 மணி வரைய ராமேஸ்வரம் தீவுல இருக்க போறாங்க. அந்த ஒரு ரீசன்னால 11 மணியிலருந்து 3 மணி வரைய கம்ப்ளீட்டா எல்லா ஒரு டிரான்ஸ்போர்ட்டையும் வந்து பிளாக் பண்றாங்க. ராமேஸ்வரத்துக்கு வந்து ராம்நாட்லேருந்து எந்த ஒரு வண்டியுமே வராது. லோக்கல்ல கூட யாருமே வந்து எந்த ஒரு வண்டியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான். லைக் 144 சரிங்களா? அந்த மாரி தான் இருக்கு. அதனால எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் அந்த காலையில 11லேருந்து 3 மணி அளவுல வந்து வந்துராதீங்க. இன்கேஸ் வந்தா
ரொம்ப ஸ்ட்ரகிள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இன்னைக்கே நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு பர்மிஷன் குடுக்கல. நடந்தும் முடியல. ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ, அதில இருக்க செக்யூரிட்டீஸோட அம் செக்யூரிட்டி அதிகமான ஒரு பாதுகாப்பு வலயத்தில ராமேஸ்வரம் தீவு இருக்கு. சரிங்களா? ஸோ, அத எனக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. அதனால தான். ஸோ, அதனால இப்போதைக்கு மேக்ஸிமம் யாரும் இந்த 2 டேஸ் நீங்க ராமேஸ்வரம் வர்றத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிரும். நீங்க அதுக்கப்புறம் கூட தாராளமா நீங்க வரலாம். அ ஏன் ட்ரெயின்லேயே வரலாம். சரிங்களா? ஸோ, இப்போதைக்கு நம்ம ஃபாலோவர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலியமா குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் ஏப்ரல் 6ஆம் தேதி ட்ரெயின் ஓப்பன் ஆகுதா? எந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட்டா ஓடப்போகுது? ஏப்ரல் 7ஆம் தேதி இருந்து எல்லா ட்ரெயினும் ராமேஸ்வரம் வரப்போகுதா? அப்படின்னு சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைய இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்போர்ட்ல பிரச்சனை இருக்கிறனால, அந்த டைமிங்ல லோக்கல்ல இருக்கிறவங்க கூட ராமேஸ்வரம் வர்றதுக்கு வந்து ஆசைப்படாதீங்க. ரொம்ப ஹெவியான ஒரு செக்யூரிட்டி அவ்வளவு அ நடந்துகிட்டு இருக்கு இந்த தீவுல வந்து. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எங்க இருந்தாலும் இருந்து நம்மளோட சேனல வந்து வாட்ச் பண்ணுங்க. என்னென்னலாம் விஷயங்கள் நம்மளால கவர் பண்ண முடியுதோ, அத கவர் பண்ணி நாளைக்கு நம்மளோட சேனல்ல வந்து குடுப்போம். ஸோ, இப்போதைக்கு என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா வீடியோஸ்லயும் இருக்கிற சின்ன அழகான கிளிப்ஸ வச்சு தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே புதுசுலாம் கிடையாது. ஏன்னா, போய் பாலத்திலேயே நிக்க விட மாட்றாங்க. அவ்வளோ போலீஸ் நிக்கிறாங்க. ஆ பிளாக் ஸ்குவாட் அவங்கலாம் நிக்கிறாங்க. ஸோ, அவங்கலாம் இருக்கிறனால நம்மளால ஒழுங்கா ஷூட் பண்ண முடியல. இன்னைக்கே இப்படி இருக்கு. நாளைக்கு 6ஆம் தேதி 4வது மாசம் 2025ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றது தெர்ல. இருந்தாலும் 4 மணிக்கு அந்த ட்ரெயின்ல புக் பண்ணியிருக்கோம். எல்லாம் உங்களுக்காக தான். எப்படியாவது போறோம். டிரான்ஸ்போர்ட்டே இல்ல. இருந்தாலும் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் போயி, அங்க இருந்து அந்த ட்ரெயின்ல போறதுக்கான ஒரு ட்ரை பண்றோம். போக முடிஞ்சா கண்டிப்பா எடுத்து புக் பண்ணியாச்சு. போயிருவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. போனோம்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான விளாக் வந்து நம்மளோட சேனல்ல வரும். அதனால தொடர்ந்து நம்ம சேனல்ல பயணிச்சு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறங்க. இந்த வீடியோல இன்னுமே உங்களுக்கு ஏதாவது சில தகவல்கள் தேவைப்பட்டா, நமக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? ஸோ, இந்த வீடியோ மூலியமா இந்த இன்ஃபர்மேஷன நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அந்த ஒரு இன்ஃபர்மேஷன உங்க கூட ஷேர் பண்ணியாச்சு. அதனால தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு, இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அது மாரி நீங்க நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களோட ஷார்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால அதையுமே நம்மளோட ஏதாவது ஒரு மீடியம்ல யூடியூப் சேனலா இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், இல்ல Instagramஆ இருக்கட்டும், எதுலயாவது பார்த்து நமக்கு ஒரு சப்போர்ட் குடுங்க. சரிங்களா நண்பா? ஸோ, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க சப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்றது தான் நம்மளோட ஒரு முதன்மையான ஒரு நோக்கம். ஸோ, அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவ. ஸோ, நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். வேற ஏதாவது ஒரு புதுசா நரேந்திர மோடிஜி ஐயா வரவும், எந்தெந்த மாரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்றத முடிஞ்ச அளவு கவர் பண்றோம். நம்ம சேனல்ல வந்து போடுறோம். அதுதான் வந்து எய்ம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி அமையுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? பாய் மக்களே. ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன். இதுக்கு முன்னாடி வந்து சும்மா தூண்டி போடுறதுக்காக சம்டைம்ஸ் நம்ம போயிருக்கோம். பட் நான் கிராஸ் பண்ணி வரல. ஒரு நாள் பிளான் பண்ணது. அது இன்னைக்கு நடந்திருக்கு. அது மாரி இந்த தூண்கள பாருங்க. இது வந்து அந்த புது பாலத்துக்கு பக்கத்தில போட்டிருக்கிற தூண்கள். அந்த ஒரு வளைவு நம்ம காட்டியிருந்தோம்ல ஆல்ரெடி பச்சை கலரும், ஆரஞ்சு கலரும் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்கல்ல அந்த வளைவு. ஸோ, இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே குடுத்தாச்சு. பட் இன்னுமே நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ட்ரெயின் வந்து வரல. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் ட்ரெயின் வர்றத. அதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற தூண்கள் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு